Good evening to everyone. வணக்கம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆர்டிகல் ஆக்ட் அண்ட் இட்ஸ் ரூல்ஸ் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஷெடியூல் அண்ட் பார்ட் என்ன டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ ஹோப் தட் யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட் கேரக்டர். பட் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா த ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த கிளாஸஸ் ஆர் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள் கிளாஸா இருந்தாலுமே there is a lot of the fact in that classes. ஸோ இந்த கிளாஸஸ் கவனிக்கும் போது சைடில் ஒரு பேப்பர் பேனா வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து நிறைய கண்டென்ட் வந்து நான் கொஞ்சம் கண்டென்ட் நரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் டேட்டாவா சில பாயிண்டா நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் மோர் ஃபெமிலியர் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான். ஒரு ரீகால் அண்ட் ரெமம்பரன்ஸ்க்கு உங்களுக்கு பயன்படும். இந்த கிளாஸஸ் நாட் ஒன்லி தட் யூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்ல, டிஎன்பிஎஸ்சி யாராவது அந்த ப்ரிப்பேர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா that the aspirants of the UPSC as well as the TNPSC, so more than equal to that. So ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 1950ல ரிபப்ளிக் நம்ம ரெகனைஸ் பண்ணும்போது அடாப்ட் பண்ணும்போது ஸோ வி ஃபாலோட் ஒன்லி த 8 ஷெடியூல். மொத்தமே அது 8 ஷெடியூல் தான் இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அட் ப்ரெசென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 12 ஷெடியூல்ஸ் இருக்கு. தேர் ஆர் நியர் அபவுட் 12 ஷெடியூல். ஸோ அது 8 ஷெடியூல் இருந்து எப்படி பை வே ஆஃப் உங்களுக்கு தெரியும் the article should be increased or act should be increased அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ வாட் டைப் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹவு மெனி அமெண்ட்மெண்ட்ஸ்ல இருந்து 8 ஷெடியூல்ல இருந்து 12 ஷெடியூலுக்கு அது 8 to 12 எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெயினா பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு ஆங்கிள் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வாட் அபவுட் இட்ஸ் அமெண்ட்மெண்ட், சாரி வாட் அபவுட் இட்ஸ் ஷெடியூல் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்க போறோம். இந்த கிளாஸ் நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல என்ன தெரியல, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டே இருந்தது ஒரு கிளியரா ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சரிங்க, கொஞ்சம் கிளாஸ் நல்லா லெசன் பண்ணிட்டே இருங்க. பார்ட் 1 அண்ட் ஷெட்யூல் 1 இஸ் போத் அண்ட் ஈக்குவல் டு தட். அதை உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே நான் ரொம்ப முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைக் வைஸ் schedule number 1 is obviously tell about its name and territory of the Union of India, why we called Bharat and why we called India. What about that territorial site incorporated into that area, India, Union of India நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அப்போ அதை பத்தி ரொம்ப கிறிஸ்டலா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான். ஸோ பார்ட் நம்பர் 1 அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. அதே ஷெடியூல் நம்பர் 1, ஐம் சாரி. இப்போ இந்த ஷெடியூல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் ப்ரீவியஸா 2 to 3 ஐ திங்க் ஒரு 3 கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணேன். ஸோ பார்ட் 1 பத்தி ரொம்ப கிறிஸ்டலா கிளாரிஃபைடா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ அப்போ அதுவே நமக்கு ஷெடியூல் 1க்கு ரொம்ப ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் எங்க இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷெடியூல் நம்பர் 2 அப்படிங்கிறதுல இருந்து தான் இல்ல. சரிங்க, இப்போ ஷெடியூல் நம்பர் 2 அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே கவர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன அலவன்ஸ் சொல்லிடுறாங்க, என்ன ப்ரிவிலேஜ் சொல்லிடுறாங்க, என்ன எமாலுமெண்ட்ஸ் சொல்லிடுறாங்க. எமாலுமெண்ட்ஸ் கைண்ட் ஆஃப் சேலரி, அலவன்சஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது சலுகைகள். ஒரு பதவியில ஒரு ரெகனைஸ் போஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரம் த டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் யார் யாருக்கு என்ன அலவன்சஸ் இருக்கு, என்ன எமாலுமெண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன சேலரி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அலவன்சஸ் அண்ட் என்ன ப்ரிவிலேஜஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை பத்தி டீடைல்டா ஃப்ரம் பாட்டம் டு டாப், ஸோ கீழ இருந்து மேல இருந்து அல்லது மேல இருந்து கீழே எல்லாருக்குமே என்ன கண்டிஷன் சொல்லக்கூடியதுதான் ஷெடியூல் நம்பர் 2. இப்போ ஷெடியூல் நம்பர்ல இப்போ எஸ்பெஷலி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், உங்களால பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆர்டிகல் 59 சப்ளாஸ் 3 போட்டிருக்காங்க. இப்போ 59 பார்த்தீங்கன்னாலே இட்ஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் தட், இட்ஸ் எம்பவர் அபவுட் தட் ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட். அப்போ என்ன அர்த்தம், 59 நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம்னா ஆர்டிகல் 51 எப்படி சப்டிவைட் ஆயிருக்கும், 59(1), 59(2) அண்ட் 59(3) அண்ட் 3A 4A நிறைய சப்ஸ்டிவைட் அமெண்ட் ஒரு ஆக்ட் வந்துட்டே இருக்கும் இல்ல, சீரியஸ் ஆஃப் தட் ஆக்டோட. ஸோ அப்போ இதுல 59 எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்டோட. இப்போ ஷெடியூல் 2 என்ன, ஸோ எமாலுமெண்ட்ஸ், அலவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். அப்போ பிரசிடென்ட் அப்படின்னா பிரசிடென்ட் இருக்கவங்களுக்கு என்ன எமாலுமெண்ட்ஸ் இருக்கும், என்ன அலவன்சஸ் இருக்கும், என்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியதான் ஷெடியூல் நம்பர் 2. இது வந்து பிரசிடென்ட்க்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே. இப்போ 65 பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் அபவுட் தட் வைஸ் பிரசிடென்ட். இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். who is that president of India அப்படின்னா the honorable திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க தான் இல்லையா. ஸோ அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போ இதை பொறுத்தக்கூடிய அலவன்சஸ் எமாலுமெண்ட்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னு எமாலுமெண்ட்ஸ், அலவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆர்டிகல் 65 நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்போ ஷெடியூல் 2 பத்தி பர்டிகுலரா எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ரெஃபர் அபவுட் தட் அலவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் எமாலுமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஷெடியூல் நம்பர் 3 ஷெடியூல் எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி டெல் அபவுட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி.
அது என்ன சொல்ற ஆத்தார் அஃபர்மேஷன், அவங்க செய்ய வேண்டிய உறுதி படிவங்கள் என்ன, அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதா ஷெட்யூல் நம்பர் 3. அப்போ ஷெட்யூல் நம்பர் 2 and 3 எதை பத்தி குறிக்குது அப்படின்னா, ஷெட்யூல் நம்பர் ரிலேட்டட் டு தட் எமாலுமெண்ட்ஸ், அலவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷெட்யூல் நம்பர் 3 பாத்தீங்கன்னா தேர் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் தேர் டியூட்டி அண்ட் ஆத்தார் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். அந்த ஆர்டிகல் போத் ஆர் கம்பைன். இப்போ 59 பாத்தீங்கன்னா அது சேலரி பத்தி சொல்லும், அதே நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி சொல்லும் இல்ல. ஸோ அப்போ ஆர்டிகல் 59 சொல்லியாச்சு, பிரசிடென்ட் சொல்லியாச்சு. 65 சொல்லி வைஸ் பிரசிடென்ட். அப்போ ஒரு வைஸ் பிரசிடென்ட் நேம் ஞாபகப்படுத்திக்கலாம் இல்லையா, த ஹானரபிள் ஜெகதீப் தன்கர் இல்ல. ஞாபகம் நினைக்கிறேன், பேப்பர் ரிப்பீட்டடா பேப்பர் படிக்க பழக்க வச்சீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பேர் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இல்ல. ஸோ எப்படியும் உங்க 5 இயர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா அதை மறக்க வேண்டாம், தொடர்ந்து பேப்பர் ரீகால் பண்ணிட்டே இருங்க. அப்போ ஆர்டிகல் நம்பர் 75 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் யூனியன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இப்போ பிரைம் மினிஸ்டர், இப்போ நிறைய பேருக்கு இந்த வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு இப்போ ஹூ இஸ் தட் பிரைம் மினிஸ்டர் கேட்டா எல்லாருக்கும் தெரியும், ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜின்னு சொல்லி. ஆனா அதுல பாதி பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் என்னன்னு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா who are the aspirants in that mean UPSC and TNPSC aspirants எல்லாருமே have the regular habit to read the newspaper. You have to read the newspaper daily twice. அப்படி ரீட் பண்ணாலே இந்த மாதிரி லீடர்ஸோட நேம்லாம் நல்லா ரீகால் அண்ட் ரெம்பரன்ஸ் ஆயிரும். தயவுசெய்து ரீட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் தட் வைஸ் பிரசிடென்ட் நேம் இஸ் ஜெகதீப் தன்கர் இல்ல. சரிங்க. அப்போ ஆர்டிகல் 75 வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் தட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் யூனியன் ஆஃப் இட்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஆர்டிகல் 97 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பார்லிமெண்ட்ரி ஹெட்டட். பார்லிமெண்ட்ரி ஹெட்டட் பாத்தீங்கன்னா there are two type of the houses, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. லோக்சபா பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன். அப்போ இவங்களை பத்தின கூடிய இவங்களுக்கு இருக்கக்கூடிய எவாலுமெண்ட்ஸ், அலோவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது ஷெட்யூல் நம்பர் 2ல. ஷெட்யூல் நம்பர் 3ல that their responsibility and their author affirmation பத்தி சொல்லுது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் நம்பர் 97. மறந்துட வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 125 என்னன்னாலே ரிலேட்டட் டு தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்படிங்கிறது தான். அப்போ உங்களுக்கு ஷெட்யூல் நம்பர் 2 and 3 வந்து ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சோ அதுல ஆர்டிகல் வந்து ஒவ்வொரு ஆர்டிகல் எதை பத்தி குறிக்குது, யாரை குறிக்குது அப்படிங்கறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. பிலிம்ஸ் பேக்ல நம்ம சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 125 ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்லிட்டோம். ஆர்டிகல் நம்பர் 148 பாத்தீங்க அப்படின்னா சோ சிஏஜின்னு சொல்லுவோம். உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன், போன கிளாஸ்லயே பார்த்தோம், பவர் இல்லாதனால கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். சாரை பார்க்க முடியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன், அவர் பேரை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புறேன். சோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ கிரீஸ் சந்திரா முர்மு அப்படிங்கிறவங்க தான் the honorable controller and auditor general of India at present அப்படிங்கிறது தான். அதுலயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல் 148 going to explain about the article 148 constitution of India establish about the controller and auditor general of India அப்படிங்கிறது தான். என் வாய்ஸ் கேக்குதா பிரியங்கா? பிக்சர் பார்க்க முடியுதா? எஸ் சார். ஓகே, தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ அப்ப இவங்களை பத்தி நம்ம பாக்குற கூடியதா எதுல பாக்குறோம்னா ஷெட்யூல் நம்பர் 2 and 3ல பாக்குறோம். இப்போ ஆர்டிகல் 148 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஆர்டிகல் வந்து 158 பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் தட் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்னர்ஸ்க்கு என்ன எமாலுமெண்ட்ஸ் அண்ட் அலவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் தேர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது சொல்லக்கூடியதுதான் ஆர்டிகல் நம்பர் 158 அப்படிங்கிறது. 164 ஆர்டிகல் நம்பர் 164 பாத்தீங்கன்னா பர்டிகுலர் அபவுட் தி சீஃப் மினிஸ்டர்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 186 186 இது எதை பத்தி குறிக்கும் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர். இப்ப நார்மலா நம்ம பாக்குறோம் இல்லையா, எப்படி பார்லிமெண்ட்ல வந்து லோக்சபா ராஜ்யசபா பாக்குறோமோ அதே மாதிரி ஸ்டேட் கூட்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியால அட் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா நியர் அபவுட் 28 ஸ்டேட் நம்ம இருக்கு டிஸ்கஸ் பண்ணோம். 28 ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா சோ ஆல்மோஸ்ட் 22 ஸ்டேட்ஸ் வந்து எதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிகேமரலிசம் ஃபாலோ பண்றாங்க. அதாவது கீழவை மட்டும் இருக்கும், மேலவே இருக்காது. ஆனா எக்ஸப்ட் 6 ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா லைக்வைஸ் ஆந்திர பிரதேஷ் அண்ட் பீகார் அண்ட் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா அண்ட் தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், இந்த 6 ஸ்டேட்ல மட்டும் பைகாமரலிசம் ஃபாலோ பண்றோம். அப்போ அங்க என்ன இருக்குன்னா மேலவை இருக்கும் இல்லையா. அப்போ இங்க எப்படி உங்களுக்கு கீழவையில வந்து நம்ம ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் சொல்றோமோ, மேலவையில சேர்மன் டெபுட்டி சேர்மன் லுக் லைக் வைஸ் பார்லிமெண்ட்ரி எப்படி பாக்குறோமோ அதேதான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது. அப்போ ஆர்டிகல் 186 அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்டேட், வித் ரெஸ்பெக்ட் டு த டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்டேட், வித் ரெஸ்பெக்ட் டு த சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது தான் இல்லையா. சோ ஐம் சாரி, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா கீழவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொன்னா மேலவை இல்லையா. சரிங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோ இப்போ லைக்வைஸ் இப்போ நமக்கு 3 ஷெட்யூல் கிளியர் ஆயிருச்சு. ஷெட்யூல் நம்பர் 1 and 2 and 3. இப்போ fourth one. So fourth one most important அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் upon that reservation of that ராஜ்யசபா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் லோக்சபா people has been directly elected by the people by way of election.
ஸோ the tenure the period of 5 years அப்படிங்கிறது அதே மாதிரி so all the state of legislative assembly and the legislative state of assembly having the union territory Delhi, Puducherry and Jammu இங்க நடக்கிற எல்லாத்துலயும் என்ன நடக்கும் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன் நடப்பாங்க, டைரக்டா எலெக்ஷன் நடக்கும், மக்கள் டைரக்டா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஸோ கோயிங் டு எலெக்டட் பை த பீப்புள் டைரக்ட்லி அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். Into that with respect to that Lok Sabha, with respect to that state legislature of that statehood அப்படிங்கிறது தான் இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ரெண்டு பார்ட்டா பிரிச்சோம், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. லோக்சபாக்கு டைரக்ட் எலெக்ஷன், ராஜ்யசபாக்கு நாமினேட்டட் மெம்பர் who has been already elected by the people directly by way of election. They are going to elect that and represent the people into that Rajya Sabha அப்படிங்கிறது தான் இல்ல. சோ அப்போ நம்ம 6 ஸ்டேட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட் ஸ்டடி கவுன்சில் நம்ம ஒரு 6 ஸ்டேட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ மறுபடியும் ரீகால் பண்றேன், ஆந்திர பிரதேஷ், பீகார், சோ கர்நாடகா, மத்திய பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் உத்தரப்பிரதேஷ். இந்த 6 ஸ்டேட்ல என்ன இருக்கும் அப்படின்னா 2 அவைகளும் இருக்கும். சோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருப்பாங்க, சோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் இருப்பாங்க. சோ அப்போ லெஜிஸ்லேட்டிவ் மேலவையை பொறுத்த வரைக்கும் the people should be nominated அப்படின்னு நம்ம சொல்றோம், ரெப்ரசென்ட் பண்றாங்க, நாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ 4th ஷெட்யூல் எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னா with respect to the Rajya Sabha only into the upper houses of the parliament. சோ எப்படி நம்ம by way of the state and union territory, ஸ்டேட்ல வந்து 28 ஸ்டேட் சொல்றோம், லெஜிஸ்லேச்சர் இருக்குன்னு சொல்றோம், 3 யூனியன் டெரிட்டரியில லெஜிஸ்லேச்சர் இருக்குன்னு சொல்றோம். அப்போ இவங்களுள்ள மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லோக்சபா கூடிய எம்பி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ராஜ்யசபாக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா so going to represent the people into that Rajya Sabha members சொல்றோம். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்குங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு சீட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன், டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்க. பிக்சர் டிஸ்பிளே ஆகுதாமா? எஸ் சார். இப்போ ராஜ்யசபா சீட் வந்து பாத்தீங்கன்னா 245 சீட்ஸ் இருக்கு. இந்த 245 சீட்ல 28 ஸ்டேட்டுக்கும் ஒரு லிமிடேஷன் பிக்ஸ் பண்றோம். சோ டெலிமிட்டேஷன் ஆக்ட்ல ரெஃபர் பண்ணிக்கலாமே. சோ லைக்வைஸ் பாத்தீங்கன்னா கேரளால வந்து 9 சீட் ரிசர்வ் பண்ணிருக்கு, தமிழ்நாடுக்கு 18, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வந்து 11 சீட்டு, சோ கர்நாடகா வந்து 16, மகாராஷ்டிரா வந்து 19, தெலுங்கானா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து 31. இருக்கிறது நம்ம ஹையஸ்ட் ராஜ்யசபா நாமினேட்டட் நாமினேட்டட் பர்சன் எங்க இருந்து வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் 31 மெம்பர்ஸ் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு 18 தான். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3. சோ 1/3 மீன்ஸ் பாத்தீங்கன்னா 18ல 1/3 போட்டீங்க அப்படின்னா லைக்வைஸ் 6 மெம்பர் வருவாங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 6 மெம்பர் ராஜ்யசபாக்கு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த சீட்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுல வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ல 234 சீட்ஸ் இருக்கு. இந்த 234 சீட்ல ஒவ்வொரு கட்சி எவ்வளவு சீட்ஸ் வின் பண்றாங்கன்னு பார்த்து அந்த விகிதாச்சார அடிப்படையில மெம்பர்ஸ் வந்து நாமினேட் பண்ண விடுவாங்க. ஒருவேளை 6னா 6 பேருமே ஆளுங்கட்சி அனுப்பிட முடியாதுங்க. சோ அப்போனன்ட் பார்ட்டி எவ்வளவு வின் பண்ணிருக்காங்களோ அதுக்கு தக்க அந்த ரிசர்வேஷன் சீட் மாறும். சோ 18 பேர்ல எல்லாருக்கும் கொஞ்சம் நாமினேட்டட் பர்சன் வருவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் பில் வந்து should be fulfilled by way of that passing of பில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ராஜ்யசபா. எல்லா பில்லுமே எப்படிதான் நீங்க திட்டம் போட்டாலும் சட்டம் போட்டாலும் ராஜ்யசபாவுடைய ஒப்புதல் இல்லாம சோ மேக்சிமம் பில் வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். சோ அதனாலதான் இவ்வளவு ஒரு ஷெட்யூல் மிக்ஸ் பண்றாங்க. சோ இந்த ஷெட்யூல்ல எதுக்கு இதை கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் ஆர் கான்சோனன்ட், திஸ் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். இதை வந்து ஏன் இது கொடுக்கணும், ஏன் தமிழ்நாட்டுக்கு 18, ஏன் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டீங்களா, அப்ப டெலிமிட்டேஷன் ஆக்டை ரெஃபர் பண்ணுங்க, ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் அதை மாத்தக்கூடாது, இப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு விஷயங்களும் சொல்ல முடியாது. சோ எல்லாமே ஷெட்யூல்ல வந்து கான்சோனண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் ராஜ்யசபா சீட்டை ஷெட்யூல் நம்பர் 4ல எடுத்து வச்சாங்க. இது எல்லாமே நம்ம லைக்வைஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட்லயும் ஆர்டிகிள் லேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஒய் வி டிஸ்கஸ் இன் ஷெட்யூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் மோஸ்ட் ரிலவென்ட் அண்ட் மோர் கான்சோனன்ட். அது மாற்ற முடியாது, கம்பல்சரி இது வேணும் அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க, இப்போ 4th வரை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சோ 5th ஷெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டூ இன்ட்ரெஸ்டிங். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ஷெட்யூல்டு ஏரியா as well as the scheduled tribal areas. இந்த 2 ஏரியாவுக்கு கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது தான் ஷெட்யூல் நம்பர் 5th. அதாவது மலைவாழ் மக்கள், மலைவாழ் இனங்களுக்குரிய மக்களுக்கு எப்படி நிர்வாகம் பண்றது, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ரிபப்ளிக் என்னன்னா புரியாது, அவங்க வாழுடைய காலநிலையில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வால்பாறை மாதிரி சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃபரா இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு மேல வெளியே வர முடியாது, லேட்டரா இருக்கும். அந்த மாதிரி
அப்போ இன்னும் நிறைய ட்ரைபல்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுற மக்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ஒரு ஈவனான ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் ஷெட்யூல் நம்பர் 5th. ஸோ ஷெட்யூல் நம்பர் 6th பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் நம்பர் 244. ரெண்டுமே ஆர்டிகல் நம்பர் 244 தான். பட் ரெண்டு கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஷெட்யூல்ல பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தட் ஷெட்யூல் ட்ரைபல் ஏரியாஸ் வேறெவர் த ஸ்டேட்ஸ், வேறெவர் த ஸ்டேட் குட்ஸ், வேறெவர் இட் இஸ் அப்படிங்கிறது தான். பட் சிக்ஸ்த் ஷெட்யூல்ல பொறுத்த வரைக்கும் there should be a condition. சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா the provision made to the administration with respect to the tribal state. இந்தியால வந்து இன்னைக்கும் நிறைய ஸ்டேட் குட் வந்து ட்ரைபல் ஸ்டேட்டா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அசாம் வந்து ட்ரைபல் ஸ்டேட்டா கொடுங்கன்னு கேட்டாங்க, மேகாலயா கேட்டாச்சு, திரிபுரா மிசம் கொடுத்தாச்சு. இவங்களுக்கு 4 பேர் கொடுத்துருக்கிறது போல இப்போ சிக்ஸ்த் ஷெட்யூல் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட் நம்ம எம்பவர் பண்ணிருக்கோம். பை வே ஆஃப் தட் ஷெட்யூல் நம்பர் சி நிறைய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த 4 ஸ்டேட் வந்து under that category of that 6th schedule of constitution have some special provision. அதே மாதிரி பார்த்தா இன்னும் நிறைய ஸ்டேட்ல கொடுங்க, எங்களையும் ட்ரைபல் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவு இன்னும் அது பார்லிமெண்டரி பில்லா இதாவது வர முடியும். இப்போ பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் நம்பர் 244 clearly exercised the provision made for administration and tribal area with respect to the Assam, Meghalaya and Tripura, Mizoram அப்படிங்கிறது தான். சில சில கேரக்டரை நேமா மட்டும் நம்ம ரீட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா இஸ் நாட் கோயிங் டு மெமரைஸ், அது மெமரைஸ் ஆகாது. லைக்வைஸ் பாருங்களேன், அசாம் உங்களால பிக்சர் பார்க்க முடியுதா பிரியங்கா மேம்? எஸ் சார். அழகா இருக்குல்ல. இப்படி கொஞ்சம் பிக்சரைஸ்டா பார்த்தோம்னா அந்த நேமும் மறக்க மாட்டோம் இல்ல. பிரம்மபுத்திரா அண்ட் ஆல்சோ பராங் ரிவர் வேலி அப்படிங்கிறதுல ஒரு ஹிமாலயன் சைட்ஸ் நம்ம பாக்குறோம். இன் அசாம்ல பாக்குறோம், நார்த்தன் ஈஸ்டர்ன் இன் இந்தியா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேகாலயா பாருங்க எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு இல்ல. ரிவர் பார்க்க முடியுதா? மேகாலயா இஸ் a state in the northern in India. எஸ் சார். formed on January 1972 அப்படிங்கிறது தான். இது நம்ம பார்ட் நம்பர் 1 நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா பிரியங்கா? ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்து ஸ்டேட் குட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. எஸ் சார். அதே மாதிரி ஓகே. அதே மாதிரி திரிபுரா அண்ட் மிசோரம் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. திரிபுரா அண்ட் மிசோரம். சோ அப்போ இந்த 4 நேம் மறக்காதீங்க. 5th and 6th schedule going to explain about article number 244 with respect to that administration and control of that scheduled tribes. Especially the schedule number 6 has been clearly explained the special provision with respect to that Assam, Meghalaya and Tripura and Mizoram அப்படிங்கிறது தான். சரிங்க, இப்போ 6 வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து 7th ஐ ட்ரை டு கம்ப்ளீட். நான் முடிக்க ட்ரை பண்றேன். நேரம் கொஞ்சம் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நோட்டா இருக்கு, கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஷெட்யூல் நம்பர் 7th பொறுத்த வரைக்கும் என்ன பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஒரு ஃபேக்ட் மிஸ் பண்ணிட்டோம், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஷெட்யூல் நம்பர் 4th வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் வந்து ராஜ்யசபா நாமினேட் பண்ண ரைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம சொன்னோம். இது எல்லா யூனியன் டெரிட்டரியும் கிடையாது, லெஜிஸ்லேச்சர் இருந்தா மட்டும்தான். அப்படி பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில லெஜிஸ்லேச்சர் இருக்கு, டெல்லியில இருக்கு. இப்ப டெல்லியில 3 சீட் கொடுத்தாச்சு, புதுச்சேரிக்கு 1 சீட் கொடுத்தாச்சு. ஜம்முல லெஜிஸ்லேச்சர் இப்ப பிரசண்டா ஃபார்ம் பண்ணாலும் கூட இன்னும் அதுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா இன்னும் சீட் அலோகேட் பண்ணல. சோ அது வரைக்கும் இப்ப யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பரா ஒரே ஒரு மெம்பர் ராஜ்யசபால இருக்காருங்க. த நேம் இஸ் Ghulam Ali Katana. Ghulam Ali Katana, the nominated member for that state, for that யூனியன் டெரிட்டரி விட் ஆஃப் ஜம்மு அப்படிங்கிறது தான். ஏன்னா ஜம்முக்கு மட்டும்தான் லெஜிஸ்லேச்சர் இருக்கு. இன்னும் லேட்டர் தட் அது முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரிங்க, கம் டு தட் 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி கிளியர். நேற்று நடந்த விஜய் சாரோட மாநாடு விஜய் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் அழகா ஒரு பிரின்சிபல் சொன்னாங்க, எஜுகேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல கொண்டு வரணும். ஆமாங்க. ஸோ 7th ஷெட்யூல் கிளியர்லி எக்ஸ்பிளைன் அபவுட் ஆர்டிகல் நம்பர் 246 clearly explain about that list of the government. அப்படின்னா என்னங்க? அது என்னன்னா பாத்தீங்கன்னா லிஸ்ட் நம்பர் 1, லிஸ்ட் நம்பர் 2, லிஸ்ட் நம்பர் 3. ஸோ லிஸ்ட் நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா has been clearly explain about the union list, சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டேட் லிஸ்ட், ஸ்டேட்டுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. லிஸ்ட் நம்பர் 3 அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட். எனக்கு ஒன்றும் புரியலைங்க, அது என்னங்க சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். I want to explain some more thing, some more fact here. இப்போ ஸ்டேட் குட், இப்போ யூனியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ், கரன்சி, ஸோ ஆட்டோமிக் எனர்ஜி அண்ட் ஆல்சோ ஃபாரின் அஃபேர்ஸ், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் ஆக்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எல்லாம் யார் தான் எடுக்க முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ சென்ட்ரல் மினிஸ்டர் மட்டும் தான் எடுக்க முடியும். அந்த லிஸ்ட்ங்கிறது யார் யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றது தான். இது மாதிரி கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 100 சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ ஆப்வியஸ்லி கிட்டத்தட்ட 61 சப்ஜெக்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆர்டர் அண்ட் போலீஸ்
அண்ட் அக்ரிகல்ச்சர், லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் லேண்ட் அண்ட் ரெஃபார்ம் சொல்லி கிட்டத்தட்ட 61 சப்ஜெக்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் சென்ட்ரல்னா என்ன, ஸ்டேட்னா என்ன, யார் யாருக்கு எந்த இலாக்கால யார் யாருக்கு எந்த டிவிஷன், அதாவது எந்த லிஸ்ட்ல அதிகாரம் இருக்கு. இப்போ டிஃபென்ஸை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் முடிவு எடுக்க முடியுமா? நோ வே சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுத்தாகணும். அப்போ லோக்கல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு லோக்கல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கூட எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதுங்க. தமிழ்நாடு தான் எடுக்க முடியும். ஏன்னா லேண்ட் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டேட் ஹுட்ல இருக்கு. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து சென்ட்ரல்ல இருக்கு, ஸ்டேட்டும் எடுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கலாம். இப்போ அதை தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா எஜுகேஷன் ஸ்டேட் வந்தா ஸ்டேட் மட்டும் தான் முடிவு எடுக்க முடியும், சென்ட்ரல் முடிவு எடுக்க முடியாது ரெஸ்பெக்ட் டு தட். ஸோ அதனால தான் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஜெனரல் லிஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்றாங்க. ஜெனரல் லிஸ்ட்ல எதெல்லாம் நம்ம இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் அண்ட் பேங்க்ரப்ட் அண்ட் இன்சால்வன்ஸ், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 52 சப்ஜெக்ட் வந்து லிஸ்ட் பண்றாங்க. ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது தான் 7th ஷெட்யூல். யூபிஎஸ்சி யாராவது ப்ரிப்பேர் பண்ண நினைச்சீங்கன்னா these are more relevant schedule to that UPSC aspirants. அதெல்லாம் மலையேறி போச்சுங்க. ஒரு காலத்துல நாங்க படிக்கும்போது தான் இருந்தது. எப்படி கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணாங்க, எப்படி ஸ்டேட்டை இன்கார்பரேட் பண்ணாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். இன்னைக்கெல்லாம் டிஸ்கஷன் வேற லெவலா இருக்கு. ஸோ இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 7th ஷெட்யூல் மோர் அட்வான்ஸ்டு. ஸோ கரெக்டா 7th ஷெட்யூல் நல்லா அனலிட்டிக்கல் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 50 மார்க் நம்ம மெயின்ஸ்ல நம்ம தயார்படுத்திக்க முடியும். நிச்சயமா அது ரிலேட்டட் ஃபேக்டர் பிலிம்ஸ்க்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ 7th ஷெட்யூல் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதுல கிளியரா புரிஞ்சதா பிரியங்கா மேம்? எஸ் சார். 7th ஸ்கெட்யூல்ல இப்ப டிமானிட்டைசேஷன் அது கேட்டகரியில தானே சார் வரும்? எல்லாமே அதுல நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே கரன்சினாலே அவங்க தான், கரன்சின்னு சொன்னாலே அவங்க ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகே ஓகே, இப்போ 8th ஷெட்யூல். 8th ஷெட்யூல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம பார்ட் 1 பார்க்கும்போதே பார்த்தோம், இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜேவிபி கமிட்டி, அதுக்கப்புறமா எஸ்கே தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, பாஸ்லல் கமிட்டி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். சாரி. ஸோ அப்போ 8th ஷெட்யூல்ல முதல் மொழி லாங்குவேஜ் வந்து ப்ரிஃபர் ஆர்டிகல் 344 அண்ட் 351. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் என்ன இருக்குன்னா அபிஷியல் லாங்குவேஜ் ஆங்கிலமா அல்லது நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அபிஷியல் போத் ஆர் தி அபிஷியல் லாங்குவேஜ். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆர்டிகலுமே இதுதான் இந்தியன் லாங்குவேஜ்னு, இதுதான் என்ன சொல்றது நேஷனல் லாங்குவேஜ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அபிஷியல் லாங்குவேஜ் தான் ப்ரிப்பேர் பண்றோம், அந்த ஸ்டேட் அபிஷியல் லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்றோம். எல்லா இடங்களையுமே பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய லாங்குவேஜா என்ன இருக்குன்னா ஹிந்தி as well as இங்கிலீஷ், அண்ட் தமிழ் as well as இங்கிலீஷ், தெலுங்கு as well as இங்கிலீஷ், இந்த மாதிரி தான். ஸோ இந்த அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த பிராந்திய மொழிகள் வந்து ஆட்சி மொழிகளாகவும் ஆங்கிலம் வந்து இணைமொழியாகவும் இருக்கு. இந்தியாவில் இது மாதிரி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. இது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அவருக்கு ரொம்ப கிளியரா சொல்லல. இது வந்து சப்போர்ட்டிங் லாங்குவேஜா தான் இருக்கு. ஸோ 8th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டெல் அபவுட் தட் அபிஷியல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா. ஆரம்ப காலங்களில் 14 லாங்குவேஜ் இருந்தது இந்தியா 1956ல, 1956ல. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா லேட்டர் தட் நிறைய ஸ்டேட் நம்ம பிரிச்சோம் இல்லையா? எப்படி வந்து 1960 நம்ம பிரிக்கிறோம், எப்படி பிரிச்சோம்? ஸோ குஜராத்தி அதிகம் பேசுற மக்கள் குஜராத்தினும், மராத்தி அதிகம் பேசுற மக்கள் மகாராஷ்டிரான்னு பிரிச்சு பாம்பே ரெகுலரேஷன் ஆக்ட்னு கிரியேட் பண்ணி பாம்பே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை ரெண்டா நம்ம டிவைட் பண்ணும்போது அப்போ என்ன சொல்றது மராத்தின்னு ஒரு குஜராத்தின்னு ஒரு லாங்குவேஜ் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்மளும் கொண்டு வரணும்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நிறைய லாங்குவேஜ் அப்டேட் ஆயிருக்குங்க. அட் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் 22 லாங்குவேஜஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெஃபர் பண்ணும்போது 1950 1950 வந்து நியர் அபவுட் 8 ஷெட்யூல் தான், there are 8 ஷெட்யூல் தான் நம்ம சொன்னோம். அந்த 8th ஷெட்யூல்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ அட் பிரசன்ட் வரைக்கும் 4 டைம் அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குங்க. பை வே ஆஃப் அமெண்டட் டு தட் மாடிஃபிகேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் த லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி 4 டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்ப காலங்களில் 14 லாங்குவேஜ் இந்தியாவில் இருந்தது. லேட்டர் தட் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம் 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 1967 1967ஆம் ஆண்டு சிந்து அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் நம்ம சேர்க்கிறோம் பை வே ஆஃப் 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்போ 8th ஷெட்யூல்ல நடந்தக்கூடிய முதல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு கேட்டா அது 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். இது வந்து எதுக்கு எம்பவர் பண்ணுதா, சிந்தி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து 15th அபிஷியல் லாங்குவேஜ் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சப்சிக்வெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஸோ 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கொங்கணி, மணிப்பூரி அண்ட் நேபாளி. இப்போ ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்டேட்டா பிரிக்கும் போது ப்ரொபோசல் ஸ்டேட்ல நேபாளி பேசுற மக்கள் வந்து ஸோ கூர்கா லேண்ட்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால தனியா பிரிச்சு கேட்கறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டேட் பிரிக்கும் போது இன்னைக்கு ப்ரொபோசல் ஸ்டேட்ல ஒரு ஃபேக்ட் இருக்கு பெங்காலன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போ நேபாளிங்கிறத
ஸோ 92ஆம் ஆண்டு 1992ல 71st அமெண்ட்மெண்ட் ஆக்டா சேர்க்கிறோம். இது ரெண்டாவது அமெண்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 1967 சிந்தி லாங்குவேஜை சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் 1992ல 1992ல பாத்தீங்கன்னா 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா ஸோ கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி நம்ம சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2003ல ஸோ 92 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுல 4 லாங்குவேஜ் சேர்க்கிறோம். இப்போ ஆல்ரெடி 15+3 வந்து 18ல இருக்கும். எப்போ 1992ல 18 லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2003ல 92க்கு அப்புறம் 2003ல 92 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல 4 லாங்குவேஜ் நம்ம சேர்க்கிறோம். போடோ, டோங்கிரி, மைத்திரி அண்ட் சாந்திரி. அப்போ எவ்வளவு ஆச்சுங்க? ஸோ 18+4 22 லாங்குவேஜ் 2003ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 22 லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் நாங்கள் ரெகனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரியா வாஸ் ரீநேம்ட் அஸ் ஒடியா இல்ல. இப்போ நம்ம பார்த்தோம் ஒரிசா வந்து ரீநேம் பண்ணாங்க, ஒரிசா ஒரியான்னு பண்ணாங்க. அதே மாதிரி நேமையும் சேஞ்ச் பண்ணிருக்குங்க. ஒரியா வாஸ் ரீநேம் ஒடியா. சோ இது எப்போ அப்படின்னா 2011 91வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 96 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 இத ஒரியா அப்படிங்கறத ஒடியா ODIA ஒடியா நேம் மாத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். சரியா? அப்போ 8th ஷெட்யூல்ல மட்டும் there are 4 amendment acts 21st 71st 92 and 96th. அப்போ 21st 1967 சிந்திங் லாங்குவேஜ் சேர்க்கிறோம். 71st 1992 கொங்கணி, மணிப்பூரி, நேபாளியை சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2003ல 92வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல போடோ, டோங்கிரி, மைத்திரி, சாந்திரி சேர்க்கிறோம். 2011ல 96வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சோ ஒரியா அப்படிங்கிற லாங்குவேஜ் நேம் ஒடியா அப்படி ஒடியான்னு நம்ம மாத்துறோம். அப்ப 8th ஷெட்யூல்ல மட்டும் 4 அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குங்க. சோ அப்ப இதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆரிஜினா 8 ஷெட்யூல் தான் இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம். சரிங்க. இப்ப 9th ஒன்னு இன்கார்பரேட் பண்ணிருக்கோம் இல்லையா? இப்போ 9th 10th 11th 12th எல்லாமே இட்ஸ் இம்ப்ளிமெண்டட் பை வே ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தான். இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா டிஸ்கஸ் பண்ணலாம். 8th வரைக்கும் ஓகேவா பிரியங்கா? கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகே. இப்போ 9th பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம ரிபப்ளிக் அனௌன்ஸ் பண்ண அடுத்த இயர் 1951லயே ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தேவைப்படுதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜமீன்தாரி சிஸ்டம், ரைத்வாரி, சோ இந்த மாதிரி நிறைய முறைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்ட் ரெஃபார்ம்ஸ் வந்து வேற மாதிரி இருந்தது. அப்போ நில சீர்திருத்த லேண்ட் ரெஃபார்ம் ஆக்ட் நம்ம கிரியேட் பண்ண வேண்டி இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சில ஸ்பெஷல் ஆக்டை கிரியேட் பண்ண வேண்டி இருந்தது. இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்திய அட்டவணையில் நீதிமன்றங்களில் சவால் செய்ய முடியாத மத்திய மற்றும் மாநில சட்டங்களின் பட்டியல்ல தயார் பண்ணக்கூடியதான் அந்த 9th ஷெட்யூல். இது வந்து கான்சோனன்ட் தான். இது ரொம்ப முக்கியம் தான். இதை வந்து நீங்க நீதிமன்றங்கள் விவாதங்கள் எடுத்துட்டு போக கூடாது. இது பிரைமரியா தேவைன்னு தான் கிரியேட் பண்ணிருக்கோம்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களை இந்த 9th ஷெட்யூல்ல சேர்க்கலாம்னு சொல்லி 1951வது ஆண்டு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணுது. தி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ரிபப்ளிக் அனௌன்ஸ் பண்றோம் 1950ல ரிபப்ளிக் அடாப்ட் பண்ணியாச்சு. ரிபப்ளிக் ஃபாலோட் இன் தி இயர் ஆஃப் 1950 ஜனவரி 26 and later that within 1 year ஒரு ஆண்டுகளுக்குள்ளேயே 1951ல ஒரு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்றோம். the first amendment with respect to that land reformation with respect to that 9th schedule. அப்போ 9th schedule புதுசா ஒன்னு கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரி நீதிமன்றங்கள்ல விவாதங்கள் பண்ணக்கூடாத அளவுக்கு சில சட்டங்களை கிரியேட் பண்ணுங்க. அது அந்த ஸ்டேட் குட் அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் குட்க்கு ரொம்ப ஃபேவர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சட்டங்களை வந்து கான்செப்டா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அதை 9th ஷெட்யூல்ல கொடுத்தாங்க. இவங்களுக்கு புரிய முடியாது சொல்லணும் அப்படின்னா ரிசர்வேஷன் பாலிசி இன் தமிழ்நாடு ஆக்ட் 1993 இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க. சோ தமிழ்நாடு லைக்வைஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபல், reservation of the seats, education institution and appointment of post in that service under the state. அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல படிப்பதற்கும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க அலுவலகங்கள்ல வேலைக்கு சேருவதற்கும் ரிசர்வேஷன் சொல்லி ஒரு பில் பாஸ் பண்ணி 69% ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணி 1993ல ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அதுதான் என்ன சொல்றோம்னா ரிசர்வேஷன் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு ஆக்ட் 1993. இது 1994ஆம் ஆண்டு என்ன செய்யறோம் அப்படின்னா 9th ஷெட்யூல்ல நம்ம சேர்க்கிறோம். இது கான்செப்ட் என்ன? இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% தான் இருக்கும். ஆனா ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 69 இருக்கு. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறி இப்ப ரீசெண்டா கூட பீகார் கூட கேட்டாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாடுக்கு எப்படி 69% இருக்கோ அதே மாதிரி நாங்களும் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பார்லிமெண்டரி ப்ரொசீடிங் இருக்கு, பிரசிடென்ட் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது 1994ல அன்னைக்கு தமிழ்நாடு அந்த பில்லை நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒரு சில பில் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா 9th ஷெட்யூல்ல நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஜமீன்தாரி ஆக்ட், லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட், இப்ப தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட், கேரளா லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட், கேரளா லேண்ட் ட்ரைபல் ரிஃபார்ம் ஆக்ட், இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா
9th ஷெடியூல்ல கொண்டு வர முடியும். எஸ்பெஷலி 9th ஷெடியூல் கிரியேட்டட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் ரெஃபார்ம். ஸோ ஃபார் தட் அக்ரிகல்ச்சருக்கும் லேண்டுக்காக மட்டும்தான் அது உருவாக்கப்பட்டது. பட் இது ஆரம்ப காலங்கள்ல 13 ஆக்ட் இதுல இருந்ததுங்க. அது ஸ்டேட் டு சென்ட்ரல் ரெண்டுமே போடலாம் அந்த ஷெடியூல்ல. ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணி 9th ஷெடியூல்ல போட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், மாத்தவே முடியாது, ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நோ ரெவ்யூ பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சோ இல்ல, சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல 13 ஆக்ட் தான் இருந்தது. அட் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா 284 ஆக்ட் நம்ம சேர்த்திருக்கோங்க. இன்னமும் சேர்க்கலாம், அது பார்லிமெண்ட்ரி காலத்துக்கு ஏற்ப அந்த முடிவு பண்ணுவாங்க. பட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2007ல சுப்ரீம் கோர்ட் வந்து ரிவ்யூ கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ரூல்டு that the law included in this schedule after 1973 are now open to judicial review. அதை ரிவ்யூ பண்ண முடியும்னு அவங்க சொல்றாங்க. சோ பார்லிமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் 9th பண்ண இது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்ல இன்னும் டிபேட்டபிளா ஒரு ஃபேக்டா இருக்கு அப்படிங்கிறது தான். சரியா? இப்போ 9th உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். 9th பொறுத்த வரைக்கும் பை வே ஆஃப் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் இயர் ஆஃப் 1951ல ஒரு 9th ஷெட்யூல் கொண்டு வரும். அது என்ன அப்படின்னா, சோ மத்திய மற்றும் மாநில அரசுகள் சில சிறப்பு சட்டங்களை ஏற்று அதை மாற்றா வண்ணம் அதுல வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த 9th ஷெட்யூல் எஸ்பெஷலி ஃபார் தட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் லேண்ட் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஒன்று தான். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா 9th ஷெட்யூலோட ஸ்பெஷல் ஹைலைட்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ரெஃபார்ம் ஆக்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி அபாலிசேஷன் ஆக்ட், இந்த ரெண்டுமே ரொம்ப ஹைலைட்டான ஒண்ணுங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10th ஷெட்யூல். 10th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ஹானரபிள் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எம்.சி. ராமச்சந்திரன் சார் அவங்க இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்திரா காந்தி அங்க இருந்தாங்க. ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம். ஒரு கட்சியில இருந்து ஓட்டு வாங்கிட்டு திடீர்னு இந்த கட்சி விட்டு வெளியேற. இப்ப ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நம்ம விஷயங்கள் டிஸ்பியூட் பண்ணோம். இப்போ டிஎம்கேல இருந்து வெளியேறினாங்க, ஏடிஎம்கேல இருந்து நிறைய வெளியேறினாங்க. சோ எப்படி அவங்க கட்சியிலிருந்து வெளியேறி ஒரு கட்சிக்கு போக முடியுமா? அந்த ஓட்டு வங்கி அவங்களுக்கு ஆட் ஆகுமா ஆட் ஆகாதான் தெளிவுபடுத்தினாங்க. அதை ஆட் பண்ண முடியாதுங்க, இண்டிவிஜுவலா தான் மாறுவாங்க. இப்போ ஒரு சீட்ல ஒரு கட்சியில இருக்கும் 110, இங்க 10 பேர் அங்கிட்டு மாறி போயிட்டா ஆட்சி மாற்றம் பண்ண முடியுமான்னு கேட்டா 1985 அப்புறம் பண்ண முடியாதுங்க. அதுக்கு முன்னாடி நடந்தது. அது தாங்க முடியாம தான் 1985ல சோ ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு கொண்டு வந்தாங்க, கட்சி தாவல் தடை சட்டம். அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிரியேட் பண்ணாங்க. எம்பி எம்எல்ஏ வந்து டிஸ்குவாலிஃபைட் பை தட் ஸ்பீக்கர் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட்ஹுட் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதை பத்தி சொல்லக்கூடியதா 10th ஷெட்யூல். சோ இதுக்கான ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா 102 and 191. ஸோ மோஸ்ட் ரெலவெண்ட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ 9th பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொன்னோம் 1951. அப்போ 10th பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக்வைஸ் 52 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ 1985. ஸோ இப்போ 11th 12th ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். ஆர்டிகல் 243G and 243W உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், நீங்க பார்க்க முடியும். ஸோ 243G and W பத்தி என்ன சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி. இந்த ஸ்கீம்ஸ் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் இன்டு தட் பாட்டம் ஆஃப் தட் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது தான். எப்படி கடைசி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த 11th and 12th ஷெட்யூல். 11th ஷெட்யூல் பாத்தீங்கன்னா பை வே ஆஃப் 73 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் இயர் ஆஃப் 1992. அதே மாதிரி 12th ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கூட 74 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் இயர் ஆஃப் 1992 அப்படிங்கிறது தான். ஸோ 11th ஷெட்யூல் ரிலேட்டட் அபவுட் தட் பஞ்சாயத் ராஜ் அண்ட் 12th ரிலேட்டட் அபவுட் தட் முனிசிபாலிட்டி அப்படிங்கிறது தான். சோ இதுதான் அந்த 12 ஷெட்யூல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம், என்னென்ன ஷெட்யூல் எப்படி இன்கார்பரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபைனல் டிஸ்கஷனா என்னென்ன அமெண்ட்மெண்ட், இப்ப நிறைய அமெண்ட்மெண்ட் பேசியாச்சு. நேரா போட்டு நம்ம 8 அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் இன்டு தட் ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இப்போ ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் 8th ஷெட்யூல்ல 4 அமெண்ட்மெண்ட் சொல்லிட்டோம். தட் மீன் 21st அமெண்ட்மெண்ட், 71st அமெண்ட்மெண்ட், 92 அமெண்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 96 அமெண்ட்மெண்ட் நம்ம சொன்னோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா ஷெட்யூல் இன்கார்பரேட் பண்ணதுல 9th 10th 11th 12th ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அண்ட் 52 அமெண்ட்மெண்ட், 73rd அமெண்ட்மெண்ட் அண்ட் 74th அமெண்ட்மெண்ட். So there are 8 amendments made in that constitution of schedule அப்படிங்கிறது தான். ஸோ இது மோஸ்ட் ரெலவென்ட் ஃபேக்ட். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாருக்கான டவுட் இருந்தா நான் கேட்கலாம் சார். நோ டவுட் சார், புரிஞ்சுதுங்க சார். கிளியரா இருந்ததுலமா? எஸ் சார். சரிம்மா. சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். கொஞ்சம் கிளாஸ் நான் போய்க்கிறேன், கொஞ்சம் கிளாஸும் கரண்ட் அவர்ஸ்மா ரெகுலரா கொடுக்குறேன். கொஞ்சம் குழந்தை நீங்கள் ரீகால் பண்ணுங்க. தீபாவளிக்கு எல்லாம் நேட்டிவ் போறதுனால ஓகேங்க சார். 31ல இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இந்த கிளாஸ் இருக்காது. சரியாமா? ஓகேங்க சார், மெசேஜ் பார்த்தேன். ஆமா, இல்ல தீபாவளி நேட்டிவ் போறோமா, அடுத்த மண்டேல 4th நவம்பர்ல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? ஓகேங்க சார்.
நான் அதுல இதுக்கு ரிலேட்டடா நிறைய நான் தேங்க்யூ. வாட்ஸ்அப் பிடிஎஃப் நிறைய கொஞ்சம் ஷேர் பண்றேன். முடிஞ்ச அந்த பிடிஎஃப் லீவ் நாள்ல படிச்சு பாருங்க. சரியா? ஓகேங்க சார். ஓகேம்மா. நாளைக்கு கிளாஸ் கண்டிப்பா இருக்கும். சரியா? ஓகேங்க சார். Okay, it was nice talking with you. Thank you so much. So தேங்க்யூ சார். we will discuss with that any other interesting topic by tomorrow, ma. Thank you so much. ஓகே. தேங்க்யூ. Thank you, Richi, and thank you, Priyanka, ma'am.